ஸோ ஹாய் ஆல், இன்னைக்கு எக்ஸசைஸ் 1.5ல ஃபிஃப்த் சம் பார்ப்போம். ஸோ ஏபிசி பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர். நேச்சுரல் நம்பர்னா 1 2 3 4 எல்லாம் உங்களுக்கு தெரியும். ஓகே, ஜீரோ இல்லாமல் மிச்சம் எல்லா நம்பர்ஸும் நேச்சுரல் நம்பர்ஸ் தான். கேபிட்டல் என்னன்னு கொடுத்துருந்தாலே வி கால் இட் அஸ் நேச்சுரல் நம்பர். அது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரைட். ஃபங்க்ஷன் வந்து ஏ டு பி இஸ் டிஃபைன்டு பை எஃப் ஆஃப் எக்ஸ். எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்காங்க. சொல்யூஷன் f of ex is equal to 2x plus 1. ரைட்டா? ஸோ ஃபங்க்ஷன் a to b f of x கொடுத்துருக்காங்க is defined by f of x. ஸோ டெஃபினட்டாக எனக்கு கிடைக்கக்கூடிய ஏபிசி எனக்கு நேச்சுரல் நம்பர், ஃபங்க்ஷனும் நேச்சுரல்னா எனக்கு கிடைக்கக்கூடிய இந்த எக்ஸும் பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பரா? பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பரா? தெரிஞ்சு அட எப்பா 1 2 3 4 போட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் என்னப்பா வரும்? 1 2 3 4 தானப்பா வரும். அதான்ப்பா சொல்லியிருக்கேன். அப்போ எக்ஸ்லேயும் 1 2 3 4 தான் வரும். அதை தான் இப்படி எழுதியிருக்கேன். ரைட்டா? இப்படி இ மாதிரி போட்டிங்கன்னா பிலாங்ஸ் டுன்னு அர்த்தம். எக்ஸில் 1 2 3 4 தான் வரும்னு அர்த்தம். கிளியரா இருக்கா? அடுத்தது இங்க ஜியும் பிசி தான். பிசி டெஃபினட்டா நேச்சுரல் நம்பர் தான். அப்போ இங்க ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். இதுவும் அதே தான். எக்ஸ் பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர் தான். ரைட்டா? இப்போ ஃபைண்ட் த ரேஞ்சுன்னு கேட்குறாங்க. எதுக்கு? எஃப் டாட் ஜி, ஜி டாட் எஃப். ஃபர்ஸ்ட் எஃப் டாட் ஜி கண்டுபிடிங்க. அதே தான்ப்பா, அதே தான், ஒன்றும் பெரிய மாற்றம் இல்லை. டாட் ஜி இருக்கிற இடத்துல என்ன பண்ணுவீங்க? ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு போடுவீங்க. ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. என்னது? எக்ஸ் ஸ்கொயர். எக்ஸ் ஸ்கொயர். இப்போ என்ன பண்ணுவீங்க? இப்போ வந்து கம்பேர் பண்ணுவீங்க. எதையும் இது பார்க்க எஃப் ஆஃப் எக்ஸ் மாதிரியே இருக்கு. ஸோ அப்போ 2x plus 1. இப்போ என்ன பண்ணுவீங்க? எக்ஸ் இருக்கிற இடத்துல எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு. அப்போ இங்கேயும் எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்கணும்? எக்ஸ் ஸ்கொயர் இருக்கணும் பிளஸ் 1. ஸோ இப்போ எஃப் டாட் ஜி என்னவாயிடுச்சு? 2x ஸ்கொயர் பிளஸ் 1 ஆயிடுச்சு. அவ்வளோதான். இப்போ உங்களுக்கு கண்டுபிடிச்சிட்டீங்க. ஓகேவா? ரேஞ்ச் கேட்குறாங்க. ரேஞ்சுனா இதுதான்ப்பா ரேஞ்சு. ஸோ ரேஞ்ச் எழுதும்போது இது எப்படி எழுதணும்னு சொல்லி தரேன் பாருங்க. இப்படி ஒரு ஃப்ளவர் பிராக்கெட் போட்டுட்டு, ஓகேவா? இதுக்கு பேர் ஃப்ளவர் பிராக்கெட்டும்பாங்க, இதுக்கு பேர் ஸ்கொயர் பிராக்கெட் அப்படிம்பாங்க. தெரிஞ்சு வச்சுக்கங்க சும்மா. சரியா? ஸோ இப்படி ஒரு பிராக்கெட் போட்டுட்டு கிடைச்சிருக்கிற ஆன்சரை யூஸ்வலா எப்பயுமே ஒய்ன்னு தான் வைப்போம். நீங்க ஏபிசிடியில் எதை வேணா வச்சுக்கலாம். ஸோ ஒய் எது வேணா வச்சுக்கோங்க. எதை வைக்கிறீங்களோ அதை அங்கே போட்டு எழுதிருங்க. ஒய் இஸ் ஈக்குவல் டு ஆன்சர் என்ன? 2x ஸ்கொயர் பிளஸ் 1. ஓகேவா? இந்த இடத்துல எக்ஸுங்கிறது எக்ஸ் பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர். அவ்வளோதான் கண்ணா. புரியுதா? கிளியரா இருக்கா? இப்படி எழுதி விட்டுருங்க. இந்த இடத்துல எம்னு போட்டிங்கன்னா நீங்க இங்கேயும் எம்னு தான் போடணும். ஓகே, இப்படி எழுதிருங்க. அடுத்தது ஜி ஆஃப் எஃப். சரியா? ஜி டாட் எஃப். ஸோ இது எப்படி போடலாம்? டாட் எஃப் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு போடலாமா? ரைட். இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் என்னது? ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்கிற இடத்துல என்ன போடுவீங்க? 2x பிளஸ் 1. இப்போ இது பார்க்க எப்படி இருக்கு? ஜி ஆஃப் எக்ஸ் மாதிரி இருக்கா? ஸோ ஜி ஆஃப் எக்ஸ் இருக்கிற இடத்துல என்ன போடுவீங்க? எக்ஸ் ஸ்கொயர்னு போடுவீங்க. எக்ஸ் இருக்கிற இடத்துல 2x பிளஸ் 1 இருக்கு. ஸோ இங்கேயும் எக்ஸ் இருக்கிற இடத்துல 2x பிளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர்னு போடுவீங்க. ஆமாவா ராஜா? ஆமாவா? ஸோ அப்போ ஜி டாட் எஃப் இஸ் ஈக்குவல் டு 2x பிளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர். ஸோ இதை இப்படியும் போடலாம், இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி போடுறதுனாலும் போடலாம். சரியா? ஸோ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி எப்படி போடுவீங்க? இது பார்க்கறதுக்கு ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்கு. ஸோ இது ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் 2ab. ஸோ அப்போ ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் 2ab. ரைட்டா ராஜா? ஸோ அப்போ ஜி டாட் எஃப் இஸ் ஈக்குவல் டு 2 2s are 4x ஸ்கொயர் பிளஸ் 1 பிளஸ் 4x. அதாவது 2 2s are 4, x into x 4x ஸ்கொயர், 1 into 1 1. ஸோ 2 2s are 4x. ரைட்டா? ஓகே. ஸோ இப்போ
ரேஞ்ச் கேட்குறாங்க. ஸோ ரேஞ்ச் எழுதிருங்க. அதே தான் ஒய் பார் ஒய் இஸ் ஈக்குவல் டு 4x ஸ்கொயர் ப்ளஸ் 4x ப்ளஸ் 1. ஒன்றும் இல்லை, இதை ஃபர்ஸ்ட் எழுதிட்டு இதை செகண்ட் எழுதிருக்கேன், அவ்வளோதான். கமா வேர் எக்ஸ் பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர். இவ்வளோதான் ஆன்சர். கிளியராக இருக்கா? நீங்கள் இதோட நிறுத்தி எழுதுறதுனாலும் எழுதிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, ஸோ 6 பார்ப்போம். தேங்க்யூ.